மூன் நைட்டுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட், மூன் நைட் சீசன் 2க்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 6க்கான ஒரு ஃபுல் ஸ்லேட் ரிவீலாக இருக்கலாம் அண்ட் ஒரு சில கேஸ்டிங் அப்டேட்ஸ் வரலாம். கேங்கை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, புதுசாக கேங் வர போகிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Expect disappointment and you will never get disappointed. எப்பவுமே கண்டெய்னரா அப்டேட் கொண்டு வரக்கூடிய மார்வெலே தள்ளு வண்டியில அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னதான் புதுசா எந்த சீரிஸ் அண்ட் மூவிஸை பத்தி அனௌன்ஸ் பண்ணலானும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லைக் டேர்டெவில் பார்ன் அகைன்கான ஒரு டீசர்ன்றது ஃபுல்லாவே லீக் ஆயிடுச்சு. ஆகத்தா ஆல் அலாங்கான ஒரு அபிஷியல் ட்ரெய்லர் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் மத்த சீரிஸ் லைக் அயன் ஹார்ட் சீரிஸ் அண்ட் மூவிஸ்ல கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்ட், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் அது கூடவே எதுக்காக எந்த ஒரு மூவிஸும் புதுசா அனௌன்ஸ் செய்யப்படல, எந்த ஒரு புது சீரிஸும் அனௌன்ஸ் செய்யப்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது இந்த வீடியோவோட கடைசியில பார்ப்போம். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வெல் கண்டென்ட்டை நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிரசன்டேஷனை கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்தனி மேக்கி ஸ்டேஜுக்கு வந்து இந்த பிரசன்டேஷன்ல கெவின் ஃபெய்கி கூட கலந்துக்கிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு ரெட் கூட ஒரு ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது ஹாரிசன் ஃபோர்ட் தண்டர்போல்ட் ராஸ் இருக்காருல, அவர் வந்து அடமாண்டியம் பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது, அதாவது எல்லாருக்கும் மக்கள் முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் ரெட் அல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு சீனை போட்டு காமிச்சிருக்காங்க. அது ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்லோலி இந்த படத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல போட்டு காமிச்சப்ப யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்த அந்த அப்டேட்ஸ், அந்த ரூமர்ஸ் எல்லாமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் டீசரை பார்த்ததுக்கு அப்புறமும் அண்ட் இந்த மாதிரி கிளிப்ஸ் அண்ட் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இந்த படத்து மேல வருது. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது. நல்லா இருக்கணும், பர்சனலி இந்த படம் நல்லா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் அமெரிக்காவோட அந்த மொத்த சீரீஸ்லுமே எந்த படமுமே குறையே இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் எந்த ஒரு குறையும் இல்லாம பயங்கரமான ஒரு ஹிட் ஆகணும்னு நான் நினைச்சுக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அந்த படத்தோட கேஸ்ட ஸ்டேஜுக்கு கெவின் ஃபெய்கியால கூட்டிட்டு வர முடியல. காரணம் அந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்கள திரும்பவும் ஷூட்டிங்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க முடியாது. ஆல்ரெடி இப்பதான் காமிகான்ல கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ திரும்பவும் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்றதுக்காக ஒரு ஜூம் கால் ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்து அங்க வந்து ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருமே அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. அவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸோட கெட்டப்ல தான் இருக்காங்க. பட் ஜானி ஸ்டாமா நடிக்கக்கூடிய ஜோசப் குவின் மட்டும் தான் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட காஸ்டியூம்ல இருக்காரு. ஸோ இதுதான் ஃபைனல் காஸ்டியூம், இதுதான் அஃபீஷியல் காஸ்டியூமா இருக்க போதா அப்படின்றது தெரியல. அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அனிமேட்டட் சீரிஸ்ல எந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒயிட் அண்ட் ப்ளூவை ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. சிஜிஐ எதுவுமே இல்லாம பாக்குறதுக்கு சூட் நல்லா தான் இருக்கு. பட் இதுதான் ஃபைனல் சூட்டா இருக்க போதா அப்படின்றது தெரியல. இன்டென்ஷனா தான் பண்ணிருக்காங்க, கிளியராவே தெரியுது ஜானி ஸ்டாமா வந்து அந்த சூட்ல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரிலேட்டடா கிடைச்ச ஒரே ஒரு அப்டேட் இது மட்டும் தான். அடுத்த வருஷம் ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற மூவிஸ்ல நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்க மூவினா அது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான். நீங்களும் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல F4 அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் மூவிஸை பத்தி பேசும்போது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த ரெண்டு படத்தை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. தண்டர்போல்ட்ஸை பத்தி சுத்தமா எடுத்து பேசவே இல்லை. இந்த படத்துக்கான டீசர் எதனா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே நடக்கல. அண்ட் பிளேடை பத்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மல்டிவர்ஸ் சாகாக்குள்ள ரிலீஸ் ஆகிறதே டவுட் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கெவின் ஃபெய்கி முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, எப்போ இந்த படம் வந்து கரெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுதோ அப்பதான் இந்த படம் நடக்கும், அது வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பிளேட் படம்ன்றது வந்து இன்னுமே டிலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ராபப்லி மல்டிவர்ஸ் சாகாக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். விச் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா பிளேடு வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. பொறுமையா கூட பண்ணலாம் அந்த படத்தை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேடோட ரிலீஸ் டேட்டான அந்த November 7, 2025 ரிலீஸ் டேட்டை வேற எதனா ஒரு மார்வல் மூவி தூக்கலாம். லைக் ஸ்பைடர்மேன் 4 இருக்கலாம், இல்லைனா வேற எதனா ஒரு படமா இருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் 3 படத்தோட முடிச்சுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா வேணா நடக்கலாம். அண்ட் அடுத்தபடியா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போற அயன் ஹார்ட் சீரிஸோட கேஸ்ட் மெம்பர் ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. அலாங் வித் தம் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவரோட டைரக்டரான ரைன் குக்லர் அவருமே வந்திருந்தாரு. ஏன்னா அவரு இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காரு. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, ரைன் குக்லர் இந்த சீரிஸ்ல அசோசியேட் ஆயிருக்கிறது தான். அதை தவிர்த்து எனக்கு இந்த சீரிஸை பத்தி எந்த ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனும் கிடையாது. See, I'm not against this series. ஏன்னா சுத்தமா ஹைப் இல்லைங்க, யாருக்குமே ஹைப் இல்லை. எப்பயோ எடுத்த சீரிஸ், லைக் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவே அந்த 2023லயே ரிலீஸ் பண்ணியிருந்தாச்சு பரவாயில்ல. அந்த பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவரோட ஹைப்லயாச்சும் இந்த சீரிஸ் ஓடி இருக்கும். இப்போ இவ்வளோ டிலே பண்ணி ரிலீஸ் பண்றது வந்து யாருக்கு தான் ஹைப் இருக்கும் சொல்லுங்க. பாப்போம், சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டேர்டெவில் பார்ன் அகைன்ல ரிட்டர்ன் ஆகிற எல்லா கேரக்டர்ஸையும் ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து பேசியிருந்தாங்க. லைக் டேர்டெவில், பனிஷர், கேரன், நெல்சன் அண்ட் கிங்பின் இவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்து அந்த சீரிஸ்க்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் டீசரையே அங்க இருக்கவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. டீசர் இப்போ ஃபுல்லாவே ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. மோஸ்ட் ப்ராபப்லி அதை மார்வல் பார்த்துட்டு அஃபிஷியலாக நமக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் கடைசி வரைக்கும் அந்த டீசர் அப்படியே லீக் ஆயிருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ட்ரெய்லர் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி ரிலீஸ் ஆகல அப்படின்னா லீக் ஆயிருக்க இந்த ட்ரெய்லர் வச்சு ஒரு சின்ன பிரேக் டவுன் மாதிரி போட ட்ரை பண்றேன். ஸ்டே டியூன். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்க்கான சீசன் 2 அஃபிஷியலா ஸ்டேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சீசன் 2க்கான ஷூட்டிங் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த லீக்கான டீசர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு. லைக் ஒயிட் டைகர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. டேர்டெவில் இந்த சீரிஸ்ல நிறைய டிஃபரெண்டான சூட்ஸ் வேர் பண்ண போறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸோட வில்லனா இருக்க போற மியூஸை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. கமலா கானோட அப்பாவா ஒருத்தரை பார்த்தோம்ல, அவருமே இந்த சீரிஸ்ல இருக்கிறது, அதாவது இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி ஆகலனா இதையே அப்படியே போட்டுடலாம். அண்ட் இந்த சீரிஸ் அடுத்த வருஷம், அதாவது 2025 மார்ச் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ். மோஸ்ட் ப்ராபப்லி நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி கோரா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும்னு நம்புவோம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸும் டிவிஎம்ஏ ரேட்டிங்ல வரலாம். அதாவது சீரிஸ்ல வந்து ஆர் ரேட்டட்னா டிவிஎம்ஏ தான் சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியா ஆகத்தா ஆல் அலாங்கான ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெருசா அதுல எதுவுமே புது புது விஷயங்கள்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆல்ரெடி பார்த்த ட்ரெய்லர்லேயே இன்னும் எக்ஸ்டெண்டட் கட் மாதிரி தான் இருந்துச்சு. பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல. லைக் ரிப்பீட்டடா பார்க்கும்போது எதனா கண்ணில் மாட்டலாம். ஸோ அப்படி மாட்டுச்சுன்னா அதுக்கான பிரேக் டவுன் வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆகத்தா ஆல் அலாங்கான புது ட்ரெய்லர் நீங்க பார்த்துட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சீரிஸ் நீங்க பாப்பீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதெல்லாம் தான் கெவின் ஃபெய்கி இன்னைக்கு அட்ரஸ் பண்ண மார்வெல் மூவிஸ் அண்ட் சீரிஸ். இதை தவிர்த்து புதுசா எந்த மூவிஸும் சீரிஸும் அனௌன்ஸ் செய்யப்படல. அனிமேட்டட் சீரிஸ்க்கான எதனா அப்டேட் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு தனியா 1 hour பிரசன்டேஷன் நடக்க போகுது. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாட் இஃப் சீசன் 3, X-Men 97க்கான செகண்ட் சீசன், பிளாக் பேந்தர் ஸ்பின் ஆஃப் ஆன அந்த ஐஸ் ஆஃப் வகாண்டா சீரிஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அந்த ஒரு பேனல்ல கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அப்டேட்ஸா வந்ததுக்கு அப்புறம் அது தனியா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எந்த ஒரு புது மூவிஸ் அண்ட் சீரிஸ் அப்டேட்டா வராததுக்கான காரணம் என்னன்னா, மார்வெல் இப்போ அவங்களோட ப்ராக்ரஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவசரமா நிறைய அனௌன்ஸ் பண்ணி அதை கடைசி வரைக்கும் ஷூட்டிங்கே பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பிளேட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வேணாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி மட்டும் பேசிட்டு போயிட்டாங்க. அப்ப காமிகான்ல மட்டும் ஏன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஆர்டிஜேவனா கொண்டு வந்து ஒரு பெரிய அப்டேட்டா கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வேற வழி இல்ல, அதை பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த கேங் டைனஸ்டி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அடங்கும். அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க மார்வெல். அதனாலதான் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி பெரிய அப்டேட்ஸ் வந்துச்சு. எப்பவுமே டன் கணக்குல அப்டேட்ஸ் கொண்டு வர மார்வெல் கம்மியான அப்டேட்ஸோட இந்த வருஷம் வந்ததுக்கான காரணம் இதுதான். சோ ஃபேஸ் 6ல என்னென்ன படம்லாம் ஆட் ஆக போகுது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். மேபி அடுத்த வருஷம் காமிகான்ல அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பாப்போம் இந்த அனிமேஷன் பேனல்ல என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வருது, எதனா புது சீரிஸ் அனௌன்ஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்ப்போம். சோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். அண்ட் இந்த அப்டேட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் அப்டேட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இந்த D23 பிரசன்டேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.